ஹாய் வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம்: தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கடுகு போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் தான் நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, இதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். பட்டை, லவங்கம், அந்த இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயத்துக்குள்ளே வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே கருவேப்பிலை எடுத்து அப்படியே அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. நான் நல்லா கருவேப்பிலை நிறைய போடுவேன். இது ஒரு தேவையான அளவு தான் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், ப்ளஸ் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன் இடித்து. இதுவே போதும் தான் நினைக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நம்ம ஸ்டைலில் நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி செய்கிறேன். மேபி நீங்கள் நல்லா சமைக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன். மேபி யாருக்கும் சிக்கன் குழம்பு செய்ய தெரியாது அப்படின்றவங்க பார்த்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி நான் அரைச்சி போட்டிருக்கேன். அப்படி கூட போடலாம், இல்லை அரைச்சி போட்டாலும் போடலாம். நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிறேன். அது வதங்கணும் இல்லையா, அதனால் நான் அரைச்சி போட்டுக்கிட்டேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஆனியனோட சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் 2ம் சேர்த்து. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனியன் வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கணும். நான் அதை மறந்துட்டேன். நீங்கள் பாதி வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும் ஆனியனோடு போடும்போது. நான் அதை மறந்துட்டேன், அதனால் நான் போடலை. அதுக்கப்புறம் கல்லுப்பு, தக்காளி வதங்கும் போது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். நீங்கள் சால்ட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தான் உப்பு. ஒரு கைப்பிடியே எடுத்து போடுவேன், ஆனால் எதுக்கோ கம்மியாகவே போட்டிருக்கேன் இன்றைக்கி. தக்காளியும் வெங்காயமும் 2ம் நல்லா வதங்கணும். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போடும்போது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதை மறந்துட்டேன், அதனால் நான் போடலை. அரைச்சி வச்சுருந்தேன். டுடே சண்டே ஸ்பெஷல் என்னென்ன, நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா. இதுமாரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இந்த வீடியோ எடுக்கும்போது தான் அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கவே வதங்காது. அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் போட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன். இதுவே போதுமான அளவு தான். ஆனால் ஆனியன் போடும்போது மறக்காமல் ஆனியன் போடும்போது போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தக்காளி டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுவுமே நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன். உங்களோட வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் வேறு என்ன வீடியோஸ் இந்த போன வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரமும் மீன் குழம்பு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தி மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரெசிபி ஏதாவது வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் உங்களுக்காக பண்ணுறேன். வீடியோ எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மிளகாய்த்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 ஸ்பூன் போடலை, பத்தலை மிளகாய்த்தூள். இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். என் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குதுங்களா? கண்டிப்பாக கேட்கும். லைவில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். மிளகாய்த்தூள் பத்தலை, அதனால் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது, நல்லா வாட்டரிஷாக இருக்கும். நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு ஆயில் ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆயில் தேவைப்படுதுன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே சிக்கன் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். லெக் பீஸ் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்குமா சிக்கன் குழம்புல? 2 லெக் பீஸ் இருந்தது இன்றைக்கி சிக்கன் குழம்பு. இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் ஃப்ரை பண்ணல. அதான் இது அப்படியே நம்ம சிக்கனையும் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மசாலாவோட நல்லா கலரி விட்டுக்கலாம். நடுவில் கேமரா வச்சு இது பண்ணவும் கம்ஃபர்டபுளாகவும் இல்லை கலர்றதுக்கு. கலரை விட கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, பட் இட்ஸ் ஓகே. நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா போட்டுட்டு அதை கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு ஏற்றப்பல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கால் வந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை, அதுக்குள்ளே தீஞ்சிரும் குழம்பு. அதனால தான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். கலரிட்டு கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா கலரிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு.
எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நான் 1 kg சிக்கன் எடுத்திருந்தேன் இந்த வீக்கு. அதுதான் இன்றைக்கி பாத்திரம் ஃபுல்லாக குழம்பு. அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 6-7 மினிட்ஸ் கூட இருக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படியே அரிசி கழுவி வச்சுருந்தேன், சாதம் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அதுவும் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதையும் நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான், சாப்பாடும் வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு வேகணும். சாப்பாடு வெந்துருச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரவுண்டு எடுத்துகிட்டு கையில் இது பண்ணி பார்த்தா தெரியும். அது உங்களுக்கே தெரியும், சொல்கிறேன். சாப்பாடு வெந்துருச்சு, இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். லேடிஸ்க்கெலாம் பாவம் சண்டேனாலே வேலை தான். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 வேளையும் ஏதாவது. சண்டே ஒரு நாள் தான் எல்லாம் ரெஸ்ட்டுனா அந்த சண்டேவும் லேடிஸ்க்கு முக்கால்வாசி ரெஸ்ட் இல்லை, கேர்ள்ஸ்க்கு. அவ்வளோதான், போதும், சாப்பாடு வெந்துருச்சு. இதுக்கு மேலே இதுவாகாது. நல்லா ஒரு சாப்பாடு மூடிட்டு சாப்பாடை வடிச்சிடலாம். இதுக்கு மேலே குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த பாகத்துலேயே நல்லா கொதிச்சுட்டே இருந்ததுன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி நல்லா இதுவாகும். அப்படின்னா ஓப்பன் பண்ணியே நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டுருந்தாலும் சீக்கிரமாக சுண்டிடும் குழம்பு. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மூடி போட்டுட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவியோ எந்த கிரேவியாக இருந்தாலும் தண்ணியாக இருக்கும். நம்ம குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிற பதத்தில் இருக்கும்போது கரண்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் லைட்டாக கரண்டி மிளகாய்த்தூள் அந்த குழம்புலேயே அந்த கரண்டிலேயே தெரியும் குழம்பு இதுவாகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் கிளறும் போதே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே குழம்பு குழம்பு அப்புறம் திக்னஸாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் குழம்பு இறக்கிக்கிறது நல்லது. இன்னும் தண்ணியாகவே இருக்குது குழம்பு அப்படின்னு ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக ஆகிடும், குழம்பு தொக்கு மாதிரி ஆகிடும். நான் முதல்ல அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். என்னடா குழம்பு இன்னும் தண்ணியாகவே இருக்குதுன்ட்டு ரொம்ப நேரமாக கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.